ஆர்சிபி இந்த வருஷமாச்சும் கப் அடிக்குமா? உமன்ஸ் செகண்ட் கப் அடிச்சிருவாங்க போல. ஆர்சிபி வந்து இந்த வருஷம் கப் அடிக்குமான்றது ஒரு பெரிய டவுட்டாவே இருக்கு. ஆர்சிபியை பொறுத்த வரையும் கப் அடிக்கணுன்றது சிஎஸ்கே என்னுடைய விருப்பமா இருக்கு, உங்களுடைய விருப்பமா கூட இருக்கும். அந்த ஈசாலா கப் நமது கண்ணன் தேவன் தீப்புடி, அதுக்கு முன்னால நீங்களும் ஒரு ஆர்சிபி ஃபேனா கூட இருந்திருக்கலாம். அதாவது சிஎஸ்கே ஃபேன் ஒரு 95%, 5% ஆர்சிபி ஃபேனா நிறைய பேர் இருந்திருக்கீங்க. மகிராட் ஃபேன்ஸா நிறைய பேர் இருந்திருக்கீங்க. இவனுக்கு நடுவில் பூந்து டாக்ஸிக் ஆக்கி இதை வந்து ஒரு பெங்களூர் சென்னை இஷ்யூ ஆகுற மாதிரி ஆகிட்டானுங்க. இப்ப கடைசியா அந்த மே 18 அப்படிதான் பண்ணாங்க. அவ்வளவு செலிப்ரேஷன் தேவையே இல்லைன்னு நினைக்கிறேன். கடைசியில செமிஃபைனல்ல போய் தோத்தது தான் மிச்சம். சரி, ஆர்சிபி கப் அடிக்குமா அப்படின்னு கேட்டா, ஆர்சிபி வந்து நல்ல டீம் வச்சிருந்தாலும் கப் அடிச்சது இல்ல, ஒரு மொக்க டீம் வச்சிருந்தாலும் கப் அடிச்சது இல்ல. ரெண்டுமே வந்து ஆர்சிபிக்கு வந்து செட் ஆகாது. அந்த ஃபேன்ஸ் ட்ரோல் பண்ணாம இருந்து ப்ரெஷர் பண்ணாம இந்த டீமை கேம் ஆட விட்டா எனக்கு தெரிஞ்சு கப் அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது எந்த வருஷமும் நடந்தது இல்லை. 2016 ஓரளவுக்கு போனாங்க, கிட்டத்தட்ட அவங்கதான் சாம்பியன்ஸ்ன்றது உண்மைதான். பட் அது கடைசி நிமிஷத்துல வந்து முடிஞ்சிருச்சு. சரி, நம்ம பேட்டிங் ஆர்டர், பவுலிங் ஆர்டர், ஆல்ரவுண்டரை பார்க்கலாம். பேட்டிங்ல வந்து பட்டிதர், விராட் கோலி, சால்ட்டு, படிக்கல் ரிட்டர்ன்ஸ், அதாவது படிக்கல் மேல கிரஷ் அப்படின்னு போட்டாங்கல்ல, அந்த படிக்கல் தான் இப்ப ரிட்டர்ன் ஆயிருக்காரு. அடுத்து ஆல்ரவுண்டர் லிவிங்ஸ்டன், குர்னல் பாண்டியா, டிம் டேவிட். ஆல்ரவுண்டரை பொறுத்தவரையும் எனக்கு அவ்வளவு இம்ப்ரெசிவா தெரியல. லிவிங்ஸ்டன் பெர்ஃபார்ம் பண்ணாண்டா உண்டு, ஆனா லிவிங்ஸ்டன் ஐபிஎல்ல அந்த அளவுக்கு எப்படி பண்ணுவாருன்றது, கன்சிஸ்டன்டா பண்ணுவாருன்றது ஒரு பெரிய டவுட் தான். குர்னாலையும் நம்ப முடியாது. டிம் டேவிட் பத்தி எனக்கு அபிப்பிராயமே கிடையாது. அவரை பத்தி நான் வந்து அவர் வந்து அவ்வளவு பெரிய இம்பாக்ட் பிளேயரான்றது எனக்கு ஒரு பெரிய டவுட் தான். பவுலரை பொறுத்தவரையும் ஆஸ் எ லூட் புவனேஸ்வர் குமார், அதே மாதிரி லுங்கி இங்கிடி, அப்புறம் வந்து எஸ்ஜேஆர், இது ஒரு நல்ல சாய்ஸ். பவுலிங் தான் எனக்கு தெரிஞ்சு ஓகே, பேட்டிங் வந்து சூப்பர். மிடில் ஆர்டர் ஆல்ரவுண்டர் வந்து எனக்கு அவ்வளவு இம்ப்ரெசிவா இல்லை. ஈசாலா கப் நம்ம 2025ல உண்மையிலே அடிக்கிறாங்களா பார்க்கவும். ஆஸ் எ சிஎஸ்கே டோனி ஃபேர்வெல் அப்போ சிஎஸ்கே கப் அடிக்கணும்னு தான் ஆசை. பட் இவங்க ட்ரோல் பண்ணாம இருந்தா நானும் கன்ஃபார்மா ஆர்சிபி சப்போர்ட் பண்ணேன்.